السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மகத்தான அருளால் ரமலானின் இறுதி நாட்களை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு இரவிலும் தொடர்ச்சியாக ஈமானை வலுப்பெறச் செய்யும் வரலாற்று நிகழ்வுகள் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக அல்லாஹுவின் தூதரோடு வாழ்ந்த தோழர்கள், சஹாபிய பெண்களை பற்றி அறிந்து வருகிறோம். இன்றைய தினம் அல்லாஹுவின் தூதரோடு ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் இணைந்தே வாழ்ந்த மரணித்த பிலால் இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் அறிய இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் தூதரோடு தம்முடைய உயிரை மார்க்கத்திற்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று ஒன்றிணைந்த அந்த தோழர்கள் அனைவரும் சிறப்பு மிக்கவர்கள். ஒவ்வொரு நபருடைய வரலாறுகளை நாம் பார்வையிடும் பொழுதும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் தனித்துவமிக்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் படிக்க முடிகிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு நாம் பேசினோம். அவர்களது வரலாறு நமக்கு எடுத்துரைக்கின்ற பாடம், இந்த உலகத்தை விட்டும் பற்றின்மையாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்ற ஒரு பாடத்தை அவரது வரலாறு நமக்கு தருகிறது. அதே போல நேற்றைய தினம் படித்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பெண்கள் இலகிய குணம் படைத்தவர்கள் என்றாலும் ஈமானுக்குத்தான் வாழ்வில் முதலிடம் என்ற ஒரு உச்சபட்சமான உறுதிமிக்க பெண்ணாக அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்ற பாடத்தை படித்தோம். இப்படி சஹாபாக்கள் அனைவரும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு விதத்தில் தனித்துவமிக்கவர்களாக அல்லாஹுவின் தூதருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள். அதில் பிலால் இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இது ஒரு சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு உன்னதமான விடுதலையை நமக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு வரலாறாக இவருடைய வரலாறு திகழ்கின்றது. அன்புள்ள சகோதரிகளே, நமக்கு தெரியும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் அவர் ஒரு அடிமையாக மக்கா நகரத்தில் நடத்தப்பட்டார்கள். அடிமை என்று சொன்னால் மனிதர்கள் சக மனிதர்களை போன்று அவர்களை பார்க்க மாட்டார்கள். ஒரு சாதாரண பொருள், உயிரற்ற பொருள் எப்படி நம் முன்னால் இருக்குமோ அதுபோல விலை பேசப்பட்டு நாடு கடத்தப்பட்டு ஒரு பொருளை போன்று பாவிக்கப்படக்கூடிய இடத்தில் அடிமைகள் அன்றைய காலகட்டத்தில் இருந்தார்கள். அன்றைய காலம் மட்டுமல்ல, நாம் அண்மித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தையும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் எடுத்து பார்த்தால்
ஐரோப்பாவை இருண்ட கண்டம் என்ற பாடங்களில் நாம் படிப்போம். ஐரோப்பா அந்த பிரதேசம் முழுக்க இருண்ட கண்டமாக இருந்தது. அது காரணம் என்ன? லைட் இல்லாமல் இருந்ததுன்னு அர்த்தமா? இல்லை. நாகரிகத்தால், சுய ஒழுக்கங்களால் மனிதனை மனிதனாக பார்க்கின்ற அந்த இடத்தை விட்டும் அவர்கள் தூரமாக வாழ்ந்த காரணத்தினால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பெயர் என்ன? நாகரிகமற்று அவர்கள் வாழ்ந்தார்கள். இருண்ட கண்டமாக அந்த பூமி இருந்தது என்பதை பார்க்கிறோம். அங்கும் எப்படியான நிலைகள் இருந்தது என்றால், இந்த நீக்ரோஸ் சொல்றாங்கல்ல, உடல் அளவிலேயே கருப்பர்களாக இப்போ நாம் இருக்கிறோம். நம்மள சிலரை கருப்புன்னு சொல்லுவோம். இது கருப்பு அல்ல, உண்மையில் கருப்பு இது இல்லை. நாம் ஒயிட்டாகவும் இருப்போம், சிலர் கருப்பாகவும் இருக்கிறோம். இது கருப்பு அல்ல, இது ஒரு மாநிலம். உண்மையில் கருப்பு என்று சொன்னால் அல்லாஹ் படைத்தது அவர்கள். நீக்ரோ நம்ம பக்கத்தில் நிப்பாட்டினோம்னா முழுக்க முழுக்க உடலில் அத்தனை உறுப்புகளும் கருப்பாக இருப்பார்கள். அப்படி அவங்க பல்லு தான் வெள்ளையா இருக்கும். அந்த அளவுக்கு கரு நிறத்தோடு அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வால. இப்போ மனிதனை விட்டும் எல்லா மக்களை விட்டும் ஒரு டிஃபரெண்டா அவங்க இருக்கிறாங்க இல்லையா? ஒரு டிஃபரெண்டா. இன்றைக்கு நாகரீகம் தோன்றிய இந்த காலகட்டத்தை விடுங்க, ஆரம்பத்தில் எல்லாரை விட ஒரு ஊரில் ஒரு 75% இப்படி மக்கள் வெள்ளையாக மாநிறமாக தனித்துவமாக இருக்கின்ற இடத்தில் கருப்பர்கள் என்ற ஒரு கூட்டம் வரும்போது இவன் என்ன அதை ஆக்கிரமிக்கிறான்னா, அவன் எல்லாமே நமக்காக பணிபுரியக்கூடியவன், அவன் அடிமையாக இருக்கத்தான் தகுதி என்று சொல்லி அவர்களை அடிமைப்படுத்தினார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ ஃபிரௌனுடைய காலகட்டம் இருக்குல்ல, ஃபிரௌனுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட பிரமிடுகள் இன்னைக்கு நம்ம போய் பார்க்கலாம். இன்றைக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவ்வளோ பெரிய அதிசயமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. மிக பிரம்மாண்டமானது. அவ்வளவு பிரம்மாண்டமான பிரமிடுகளை இந்த தேசம் முழுக்க எழுப்பி வைத்திருக்கிறார்கள். இது யார் கட்டினது? ஜின்கள் கட்டினதா? ஃபிரௌன், அந்த ஆட்சி ஃபாரௌன் என்று சொல்லப்படும், ஃபிரௌனுக்கு முன்னாடி வாழ்ந்தவனு ஃபாரௌன். அவனுடைய ஆட்சி காலத்தில் யாரெல்லாம் மன்னர்களாக வாழ்ந்தார்களோ அவர்களால் அடிமைத்துவம் படுத்தப்பட்ட மனிதர்கள் கட்டியது. அதுல இருக்கிற ஒரு கல் இருக்குங்க, அதுல பிரமிட்ல வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கல் இருக்குது. அந்த ஒரு கல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லாரியால் சுமக்கணும். ஒரு கல்லை அந்த லாரியில சுமந்துட்டு போய் வைக்கணும். அவன் இருந்த காலகட்டத்தை யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய பிரமிடு, எட்டி பார்த்தால் வானத்தை எட்டும் அளவிற்கு மிக உயர்ந்த பிரமிடுகளாக கட்டப்பட்டது ஜின்களால் கட்டப்படல. இன்றைக்குள்ள டெக்னாலஜிகளால் அது உயர்த்தப்படல. அப்ப யாரால கட்டப்பட்டது? இந்த கணிப்பு நம்மை அந்த கருப்பரின மக்களை சார்ந்துதான் வருகிறது. ஏன்னா அவ்வளவு உடல் வலிமை, அடிமைத்துவப்படுத்தப்பட்டாங்கல்ல. அந்த மக்கள் நினைத்தால் ஒருவர் 15-20 பேரை அடிக்க முடியும், எதிர்த்து நிற்க முடியும். அவ்வளவு உடல் திடகாத்திரத்தோடு இருந்தாலும் அந்த மக்கள் அவர்களை அடிமைத்துவம் படுத்துவதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இவ்வளவுதான் நமக்கு. நாம இப்படித்தான் உருவாகி இருக்கிறோம் போல, இதுதான் மனிதன், இப்படித்தான் நாம இருப்போம் போல, இப்படித்தான் மரணிப்போம் போல, நாம அடிமைதான் போல உள்ளத்தால் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தன்னை விட பலத்தால் குறைவான ஒருவன் தன்னை அடிமைப்படுத்துகின்ற பொழுது, சிரமப்படுத்துகின்ற பொழுது, தொல்லைக்குள்ளாக்கப்படுகின்ற பொழுது அதை பொறுத்துக் கொள்கின்ற மனிதனாக அவன் உருவாகினார். அப்ப மிகப்பெரிய கிரேன் வைத்து கட்டப்படுகின்ற பாரமான கட்டடங்கள் எல்லாம் இவர்கள் உருவாக்கினார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அடிமைத்துவம் எங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறது பாருங்க. அவன் நினைச்சா எதிர்த்து நிற்க முடியும். அவங்க 50 பேர் சேர்ந்தா ஒரு போரே உருவாக்கிடலாம். அவ்வளவு வலிமையாக இருந்தாலும் மனதில் தான் அடிமை, எனக்கு இதில் எந்த அதிகாரம் இல்லை என்று வாழ்ந்த ஒரு காலகட்டம். எந்த அளவுக்குன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வைங்க, அரச அந்த சபையில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன், அப்படியான ஒரு ஃபங்க்ஷன்ல அந்த நாட்டில் உள்ள எல்லா பிரமுகர்களும் கூடியிருப்பாங்க. இப்படியான இடத்தில் இந்த சேவை சண்டை விடுவாங்கல்ல, சேவல் 2 சேவலை எடுத்து சண்டை பிடிக்க ஒரு என்டர்டைன்மெண்ட், ஆடு மாடு முட்டை வச்சு ஒரு என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு செய்யறாங்கல்ல. அன்றைக்கு எப்படி இருந்தது தெரியுமா? 2 நீக்ரோவை அடிச்சுக்க விடுவான். உட்கார்ந்து இருக்கிறோம் ஃபுல்லா வெள்ளையன். அந்த நாட்டில் உள்ள மிகப்பெரிய அந்தஸ்து படைத்தவர்கள் அரசவையில் உட்கார்ந்து கொண்டு, அவன் வீட்டில் ஒரு பிறந்த நாள், அவன் வீட்டில் ஏதோ ஒரு திருமண நிகழ்வு, ஏதோ ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுண்டா என்ன செய்வான்னா, 2 கருப்பரின் அண்ணன் தம்பியாக இருப்பார்கள். அதெல்லாம் அவனுக்கு விளங்காது. அவன் நேரம் அண்ணனும் தம்பி அடிச்சுக்கும் போது எப்படி மனம் வலிமையா இருக்கும், எவ்வளவு வேதனைப்படுவான், கவலைப்படுவான், அதெல்லாம் கிடையாது. அவன் அடிமை, அவன் மனுஷனே கிடையாது. நம்மை இன்புறச் செய்ய இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒரு பொருள். இப்படித்தான் அன்றைக்கும் பார்த்தார்கள். அப்ப அப்படி அடிச்சுக்கிட்டு வரும் பொழுது ஒருத்தரை சாச்சிடணும். அவனுடைய போட்டி, நீங்க வரலாறுகளை எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த போட்டிகளில் எதிர்த்து நிற்கின்ற 2 பேரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவனா இருப்பான். சண்டை பிடிங்கன்னு விட்டுட்டு எல்லாம் கூகுன்னு கை தட்டுவாங்க. இவர் அடி தாங்காமல் தப்பிப்பதற்கு ஒருத்தரை கொல்லணும். சொந்த அண்ணனை கொன்றுவாரு.
சொந்த தம்பியை கொன்றுவாரு, சொந்த குடும்ப உறவை கொன்றுவாரு. ஏன்? அடிமைத்துவம். அன்புள்ள சகோதரிகளே, இந்த அடிமைத்துவம் 1450 ஆண்டுகளுக்கு முன்னால், இஸ்லாம் வேரூன்றுவதற்கு முன்னால் அங்கேயும் இருந்துச்சு. கடுமையாக அடிமைப்படுத்துவார்கள். இன்னைக்கு அமெரிக்கா இருக்குல்ல, அமெரிக்காவில் நீக்ரோஸ் எப்படி வந்தாங்க? அவன் நாட்டுக்கு நீக்ரோஸுக்கு என்ன சம்பந்தம்? மால்கம் எக்ஸ் என்ற ஒரு புத்தகம் இருக்கு, அதெல்லாம் நேரம் கிடைச்சா வாங்கி படிங்க. மால்கம் எக்ஸ் என்ற ஒரு சிறந்த புரட்சியாளர், அவர் நீக்ரோவா இருந்து கருப்பரினமா இருந்து அவர் ஒரு காலகட்டத்தில் ஜெயிலில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பல மக்களுக்கு இஸ்லாம் கொடுக்கப்பட்டு அடிமைத்துவம் படுத்தப்பட்ட மக்களை வென்றெடுத்தார். கருப்பரினம் எல்லாம் நிறைய இவற்றை சார்ந்து வந்தது. அங்கேயே கருப்பர்கள் வந்தாங்கண்டா அவர் இந்த உண்மை உடைக்கிறார் புத்தகத்துல. எப்படி வந்தாங்க? ஐரோப்பா கண்டங்கள் இருந்து, அதே மாதிரி இந்த நீக்ரோஸ் வாழுகின்ற பிரதேசங்களில் இருந்து கடத்தி, வேலைக்காக கடத்தி கொண்டு வரப்பட்டு விலை பேசப்பட்டு, உனக்கு இத்தனை லட்சம், உனக்கு 10,000, நாம் ஏற்றுக்கிறோமா சகோதரிகளை? யோசிச்சு பாருங்க. நம்மளை இன்னொருத்தருக்கு ஒரு பொருளாக விலை பேசப்பட்டால் அந்த மனநிலை எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சமூகம் இருந்தது. அவன் ஒரு பொருளாக பார்க்கப்பட்டார். அப்படி விலை பேசி கொண்டு வந்து மொத்த வேலையும், ஒரு மிஷின் எப்படி தனக்காக பணிபுரியுமோ அது மாதிரி மனிதர்களை பணிபுரிய செய்த காலகட்டம் அது. இதனால தான் நீக்ரோஸ் அங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதை மாதிரி அரபு தேசத்திலும் அந்த கருப்பரின மக்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அதில் ஒருத்தர் பிலால் இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒரு அடிமை. அவருடைய எஜமான் உமையத் இப்னு ஹலஃப் ஒரு மோசமான கேரக்டர் உள்ளவன். ஆரம்ப காலகட்டத்தில் இது மாதிரி ஒரு அடிமைத்துவம், தனக்கு ஒரு மனிதத்தன்மை இல்லாத நிலை, மிருகத்தை விட கேவலமாக பார்க்கின்ற நிலை, இதையெல்லாம் சுமந்து வாழ்கின்ற பிலால் இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு நற்செய்தி காதில் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா வருது. என்னது? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது என்ற ஒரு மனிதர் எல்லோரையும் சமம் என்கிறார். எல்லாருமே ஈக்குவல், இங்கே யாரும் வித்தியாசமானவங்க இல்லை, ஏதாலும் யாரும் வித்தியாசப்பட முடியாது. ஒரு தாய் ஒரு தந்தையிடமிருந்து பிறந்தவர்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்கிறார் என்ற அந்த அவருக்கு புத்துயிர் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிலால் இப்னு அபி ரபாஹ் செவிமடுக்கிறார். அவர் எங்கே சங்கிலி பிணைக்கப்பட்டிருக்கிறாரோ அதிலிருந்து வெளிவரத்துக்கான ஒரு இடம் இல்லையா? தன்னை மனிதன் என்று நினைக்கிற ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழுகிறான் என்றால் எவ்வளவு பெரிய சந்தோஷம். அன்றைய காலம் வரைக்கும் அவங்களுக்கு அது இல்லை. இன்றைக்கும் பல நாடுகளில் இல்லை. இன்றைக்கு நாகரிகத்தால் நாங்கள் வளர்ந்து விட்டோம், வளர்ச்சியடைந்த நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவில் கருப்பர்கள் வெள்ளையர்கள் என்ற பிரிவினை இன்றைக்கும் உண்டு. இன்னைக்கும் பார்க்கிறாங்க. இன்னைக்கும் கருப்பர்களை என்று அடித்துக் கொள்கிறார்கள். டிஜிட்டல் இந்தியா இன்னைக்கு நாம பேசுறோம். இங்கே நம்மோட அண்மித்து இருக்கிற மாநிலங்கள் எடுத்துக்கிறங்க, எவ்வளவு மோசமா நடக்கிறது, எவ்வளவு நிகழ்வுகளை பார்க்கிறோம். அவன் அந்த மக்களுக்கு தலித் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து, அவன் பிற்படுத்தப்பட்டவன், அவன் ஒரு ரூட்ல போகக்கூடாது, அவன் இறந்து போனா அந்த ஜனாசாவை கூட இந்த தெருவால சுமந்து போகக்கூடாது, ஒரு நாய் போகும், பன்றி போகும், எல்லா விலங்குகளும் போகும், ஒரு மனிதன் அந்த ரோட்ல போகக்கூடாது, நான் அருந்துகின்ற அந்த பாத்திரத்தில் இவன் அருந்தக்கூடாது. இன்றைக்கும் இருக்கிற சகோதரிகள், இன்றைக்கும் எல்லா நியூஸும் அப்டேட்டா படிச்சுட்டே இருக்கிறோம். சில மருத்துவமனைகள், அரசு பொது மருத்துவமனை இருக்குல்ல, அந்த மருத்துவமனைகளில் ஆக்சிடென்ட் ஆன அல்லது வயோதிப பருவத்தில் இருக்கின்ற தன்னுடைய பெற்றோர்களை சுமந்து வந்து மருத்துவத்துக்காக ஒரு தலித் போய் என்ன செய்யறான், மருத்துவம் பார்க்க உள்ள அட்மிட் பண்றான், இறந்து போயிடுறாரு. என்ன செய்யணும்? அவனுடைய ஏரியா ரொம்ப தூரம், ஜனாசாவை சுமந்து போறதுக்கு அவனுக்கு எந்த உடல் வலிமையும் இங்கே இல்லை, எந்த காரும் இல்லை, வசதியும் இல்லை. அவங்க தலித், சமூகத்தால் பார்க்கப்படுகிற தலித்தின மக்கள். என்ன செய்யறான்? ஆம்புலன்ஸுக்கு கேட்கிறான். எந்த ஹாஸ்பிட்டல்? பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அல்ல, கவர்மெண்ட். அரசாங்கம் தர்ற அந்த மருத்துவம் அனைவருக்கும் பொதுவானது. அதுக்கு தானே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எல்லாருக்கும் எல்லா சேவையும் கொடுக்கணும். ஒரு தலித் தன் தாய்க்காக, தன் தந்தைக்காக, தன் உறவுக்காக இறந்து போன சடலத்தை ஊர் வரைக்கும் சுமந்து வர்றதுக்கு ஆம்புலன்ஸ் கேட்டால் ஆம்புலன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சகோதரர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவருடைய தாய் சைக்கிள் தான் வச்சிருக்கிறார், ரொம்ப தூரம் காடு கடந்து போகணும் அவருடைய ஊருக்கு, ஹாஸ்பிட்டல்லேருந்து சுமந்து போக முடியாது. அந்த சைக்கிளை வச்சுட்டு போகிறதுக்காக என்ன செய்கிறாருன்னா கால் கைகளை எல்லாம் ஒட்டச்சி மடிக்கிறார். எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். அந்த நிமிடம் வரைக்கும் தன் தாய், உயிரோடு இருந்தவர்கள், தன்னோடு அன்பாய் இருந்தவர்கள், உறவாடியவர்கள், சொந்த தாயை அவங்க உடலை இப்படி நேராக சுமந்து போக முடியாதுங்கிறனால மூட்டை கட்டி என்ன செய்யணும் என்ற எந்த வாய்ப்புமே இல்லை, அரசாங்கம் இருக்கிறது. இதே நாட்டில் இது நடக்குது.
தன் தாயை சுமந்து செல்ல வேண்டும் என்பதற்காக சைக்கிள்ல வச்சுட்டு போகணும் பின்னாடி கேரியர்ல. அதுக்காக என்ன செய்யறான்? காலை உடைக்கிறான். கவலையோட, கனத்த மனதோட அழுது கொண்டே காலை உடைத்து கட்டுகிறான், கைகளை உடைத்து கட்டுகிறான், தலையை உடைத்து கட்டுகிறான். ஒரு மூட்டையை உருவாக்கி பின்னாடி வச்சு ஊர் வழியா அழுதுகிட்டே போறான். இங்கும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இனத்தால் அவர்கள் வேறு, நாம் வேறு என்ற ஒரு நிலையை, அறிவால் உயர்ந்து விட்டோம், டெக்னாலஜியில் உயர்ந்து விட்டோம், எல்லாவற்றிலும் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம். ஏன் இந்த நாட்டில் தரப்படுகின்ற பாட புத்தகத்தில் தீண்டாமை ஒரு பெரும் கேடு என்று ஆரம்ப பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் அதை வெளிப்படையாக கற்றுத்தருகின்ற ஒரு அரசு பள்ளியும் இந்த உலகத்தில், இந்த நாட்டில் கிடையாது. அரசியல் தலைவர்கள் பல இடத்துல பேசுறாங்க, எல்லா இடத்துலையும் பேசுவாங்க. எங்கே யாருக்கு எதை கற்றுக் கொடுக்கணுமோ அதை சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? ஒரு வாக்கியம் சொல்ல முடியுமா? பள்ளிக்கூடம் நடத்த முடியாது. என்னதான் ஒன்னா உட்கார்ந்து இருந்தால் நீ வேற நான் வேற, நான் இருக்கிற மாதிரி நீ வரக்கூடாது என்ற மனோநிலையோடு அவர்கள் பண்படுத்தப்படுகிறார்கள். இதுபோல் வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில், இதோட பயங்கரமான அடிமைத்துவம் படுத்தப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இஸ்லாம் பரவுகிறது என்ற அந்த ஆனந்தமான வார்த்தையை கேட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரை சந்திக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களை இஸ்லாத்திலே ஈர்த்தது இதுதான். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு திருப்புமுனை இருக்கும். அவர்களை இஸ்லாத்தில் ஈர்த்தது தன்னையும் மனிதன் என்று மதிக்கின்ற ஒரு நபர் இந்த உலகத்தில் இருக்கிறார். அதான் இஸ்லாத்துக்கு வர கொண்டு வந்துச்சு. இதெல்லாம் நமக்கு சிந்தனைக்கே வராது. ஏன்னா அவ்வளவு தூரமாக்கி வைத்திருக்கிற இஸ்லாம் நம் உள்ளத்தில் அந்த வேறுபாடு கிடையாது. இஸ்லாம் நம்மை எவ்வளவு தூய்மைப்படுத்தியிருக்கிறது. பிலாலுக்கு அப்படியான அந்த பாரத்தை குறைத்தது இஸ்லாம். ஆனாலும் அவர் அடிமையாகத்தான் இருந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் வெளிப்படையாக எல்லாத்தையும் செய்ய முடிந்த ஒரு ஆற்றலோடு அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை. அல்லாஹ் அப்படித்தான் மறைவாக இஸ்லாத்தை சொல்ல வைத்திருந்தான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாகவே தான் இருந்தார்கள். அந்த நேரத்தில் உமையத் இப்னு கலப் சும்மாவே வேதனைப்படுத்துவான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அவனுக்கு பிடிக்காத ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரிந்தவுடன் கடுமையாக நோவினை கொடுக்கிறான். இந்த கூழாங்கற்கள் இருக்குல்ல, சூடேற்றப்பட்ட கல், அவரை நிர்வாணப்படுத்தி கல்களை எண்ணி இந்த பாலைவன பிரதேசத்தில் நிர்வாணமாக படுக்க வச்சு, ஆடைகள்லாம் கலட்டி படுக்க வச்சு அந்த சூடேற்றப்பட்ட கல்களை தூக்கி கழுத்து வரைக்கும் மூடிவிடும். துடிப்பார். முஹம்மதை திட்டு நீ ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை விட்டுவிடு என்று சொல்வார்கள். அடிமை என்கின்ற இடத்திலிருந்து அன்றைய சாம்ராஜ்யத்தில் தன் முதலாளியிடம் யாரும் எதிர்த்து பேசியது கிடையாது. பிலால் இஸ்லாத்திற்காக பேசினார். அடிமைங்கிற இடத்துல இதை செய்யண்டா செய்யணும், கிணத்துல குதிண்டா குதிச்சிடணும், அதுதான் அடிமை. அவர் ஒரு பொருள். கிணத்துல குதினா குதிச்சிடணும், செத்துடணும். இப்படி இருந்த அந்த மனிதர்கள் அன்றைய நேரத்தில் தான் அவர்களுக்கு இஸ்லாம் வருகிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் வேதனை செய்கிறான், அடித்து துன்பப்படுத்துகிறான், சூடேற்றப்பட்ட கற்களால் நோவினை செய்கிறான், பச்சிலம் குழந்தைகள் கரத்தில் கழுத்திலே கயிற்றை கட்டி கேவலப்படுத்துகிறான், ஆடு மாடுகளை போல ஓட்டி செல்லுங்கள் என்று ஒரு மனிதனை துவம்சம் பண்ணுகிறான். அந்த இடத்திலே இவ்வளவு செஞ்சுட்டு உனக்கு இந்த கொடுமை வேணாம்டா இஸ்லாத்தை நீ விட்டு என்று சொல்கிறான். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதெல்லாம் அஹதுன் அஹத், அல்லாஹ் ஒருத்தன், நான் அதை விட மாட்டேன். நீ என்ன வேதனை செய்தாலும் ஒரு அடிமை எதிர்த்து பேசிய வரலாறு சகோதரிகளே, இது சாதாரண கட்டம் அல்ல. நமக்கு எந்த வேதனையும் இல்லை. இன்னைக்கு சில இடங்களை இஸ்லாத்தை மறைச்சிருவோம், சில வேதனைகள் நம் மார்க்கத்தை அப்படியே பயமுறுத்தி கொண்டு போகுது. ஆனால் அடிமைகள் பேசவே முடியாது எஜமானிடத்தில் என்ற இடத்தில் இருந்தும் கூட, பல தொந்தரவுகளை அனுபவித்தும் கூட அவன் தொந்தரவை நிறுத்துகிறேன் என்று சொல்கிறான். நீ இஸ்லாத்தை விட்டால் நான் இஸ்லாத்தை விட முடியாது என்று ஒரு அடிமையாக இருந்த பிலால் இப்னு ரபாஹ் அன்றைய தினத்தில் வாய் திறந்தார். யாருடைய உள்ளத்தில் பரிபூரணமாக உண்மையாக இந்த சத்தியம் குடிகொண்டதோ அவங்க வாழ்க்கையின் ரெஃப்ளெக்ஷனாக, பிரதிபலிப்பாக இப்படியான நிகழ்வுகள் வரும். அவர் பலவீனமாக இருக்கலாம், அவர்கிட்ட ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம், எதிர்த்து நிற்க சக்தி இல்லாமல் இருக்கலாம், ஆயுதம் இல்லாமல் இருக்கலாம். உள்ளத்தில் பரிபூர்ண ஈமான் அவரை ஆட்கொண்டு விட்டது என்றால், அல்லாஹ் ஒரு மனிதனிடத்தில் 100% ஈமான் சொல்றான்ல, அந்த 100% உள்ளத்தை பரிபூர்ணமாக சுமந்து விட்டதென்றால் உலகமே எதிர்த்து நின்றாலும் இஸ்லாத்தை நாம் விட்டு கொடுக்க மாட்டோம். பிலாலுக்கு சக்தியே இல்லை, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சென்று ஏன்பா இப்படி செய்கிறாய் என்று கேட்க வழி இல்லாத ஒரு கட்டம் சகோதரிகளை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கூட வந்து பிலாலை விடுங்களே சொல்ல முடியாது.
அப்படி நெருக்கடியான காலகட்டத்தில் பிலால் இப்னு ரபாஹ் எதிர்த்து பேசினார். ஒரு கட்டத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பக்கம் போகிறாங்க, கடந்து போகிறாங்க. உமையா இந்த காஃபிர் என்ன சொல்கிறான்டா, பிலாலை வேதனைப்படுத்துகிறான். வேதனைப்படுத்தி கொண்டே அபூபக்கர் சித்திக் இடத்துல சொல்கிறான், இவர் உங்கள் மார்க்கத்தை தானே ஏற்றிருக்கிறாரு, நீங்கள் சொல்கிற கொள்கை தானே சொல்கிறாரு, இவரை நீங்கள் வாங்கிடலாமே விலைக்கு, நீங்கள் தான் பெரிய பணக்காரனாச்சு, நீங்கள் இவரை விலைக்கு வாங்கி கொண்டு போயிடலாமே என்று சொல்லி தூண்டி விடுகிறான். அபூபக்கர் சித்திக் அவர்கள் அருகில் வந்து பிலால் அவர்களுக்கு எவ்வளவு தொகை, அதுவும் என்ன அடிமையை வாங்கிறதுக்கான தொகை பேசப்படுது பாருங்கள். ஒரு மனிதருக்கு விலை பேசப்படுது, எவ்வளோ தந்தால் பிலாலை எங்கள்கிட்ட தருவீங்க? அபூபக்கர் சித்திக் கேட்குறாங்க. இப்போ உமையா சொல்கிறான், 4 ஊக்கியா, ஒரு 40,000 வச்சுக்கிறீங்களேன், 4 ஊக்கியா அந்த தொகை தந்தால் நான் அவரை தந்துடுறேன். அபூபக்கர் சித்திக் எதுவுமே பேசலை. அவன் கேட்ட எல்லா தொகையும் கொடுத்துட்டார், அவ்வளோ தொகையும் கொடுத்துட்டார். அந்த தொகையை வாங்கிட்டு உமையத் இப்னு கலப் சொல்கிறான், ஒரு ஊக்கியாக்கு நீங்கள் இவரை எடுத்திருந்தாலும் தந்திருப்பேன். அற்பமானவர், இந்த உலகத்தில் இவருக்கு மதிப்பே கிடையாது, இவரை போய் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்க, அவ்வளோக்கு ஒரு ஒருத்தான நபர் கிடையாது, ஒரு அடிமை, இவருக்கு போய் பேரம் பேசி ஒரு ஊக்கியாக்கு வாங்கிட்டு போகிறத விட்டுட்டு இவ்வளோ பெரிய தொகை கொடுத்தீங்களே, ஒன்றுக்கு கேட்டால் தந்துடுவேனே என்று சொன்ன மாத்திரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீ ஒரு ஊக்கியாக்கு அவருடைய மதிப்பை சொல்கிறாய், நீ எத்தனை லட்சம் கேட்டிருந்தாலும் 100 சொல்றார் அவர், 1 4 கேட்டான், நீ 100 ஊக்கியா தொகை அப்பனா எடுத்துக்கிறங்க, நீ எத்தனை லட்சம் இவருக்கு நீ மதிப்பென்று சொன்னாலும் அதையும் தந்து நான் இவரை விடுதலை செய்திருப்பேன். அவ்வளவு எனக்கு அவர் பெருமதி மிக்கவர். இஸ்லாத்தை பாருங்க, அவனுடைய மனோநிலை இவரை பத்தி பாருங்க. ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபி தோழருடைய பார்வை பிலாலை பத்தி பாருங்க. ஏன், என்ன காரணம்? உடல் தோற்றம் அல்ல, அவர் கருப்பர் தான், கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறார் தான். ஆனால் இஸ்லாம் 2 நபர்கள் எப்படி பண்படுத்தது? என்றைக்கு ஈமான் உங்கள் உள்ளத்தில் வந்ததோ இவர் உள்ளத்தில் வந்ததோ 2 பேரும் ஈக்குவல். நீங்க பேசுற வார்த்தையை நாங்க கேட்போம். இஸ்லாம் கொடுத்த அழகான விடுதலை. அவர் எங்கேயும் பேச முடியாது. இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரா, எல்லோரோடும் அவர் அமரலாம், எல்லோரோடும் அவர் பேசலாம், அவருடைய ஆலோசனையை மக்கள் செவிமடுப்பார்கள், எல்லோரோடும் நின்று அல்லாஹ்வை தொழலாம், எல்லா கட்டத்திலும் எல்லோரோடும் இணைந்து அவர் செயல்படலாம். இஸ்லாம் அந்த அனுமதியை கொடுத்தது, விடுதலையை கொடுத்தது. அவங்களுக்கு அங்கே விடுதலை கிடைத்தது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்புள்ள சகோதரிகளே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படியான அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய பொருளாதாரத்தின் மூலம் அடிமையிலிருந்து விடுதலை பெற்று அன்றைய காலத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரோடையே இருந்தார். இவன்டேந்து வந்தாச்சுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் அவருடைய கடைசி நேரம் வரைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி மரணிச்சிடுறாங்க, அவங்க மரணம் வரைக்கும் எங்கே போனாலும் பிலால் நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் காப்பாளராக யார் இருந்தா, முன்னாடி யார் நிற்பா? போனீங்கன்னா பிலாலை பார்க்க முடியும். ஹதீஸில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் பிலால் நிற்பார். ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்துவாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, நாங்கள் மதீனாவில் ஆரம்ப கட்டம் இஸ்லாத்தை எடுத்துரைக்கின்ற பொழுது ஆரம்ப கட்டத்தில் நான் மதீனாவுக்கு வந்த மக்காவில் இருந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த கட்டத்தில் எதிரிகளால் எனக்கு தரப்பட்ட அந்த அச்ச உணர்வு இருக்குது, அவன் பயமுறுத்துற அந்த உணர்வு இருக்குது, எனக்கு தந்ததை போன்று இந்த உலகத்தில் எவருக்கும் அச்சம் தந்திருக்கப்பட்டிருக்காது. அவ்வளவு அச்ச உணர்வை இந்த இஸ்லாத்திற்காக நான் அடைந்தேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லும் பொழுது எங்கே போனாலும் நபிக்கு அச்சம். அவங்க பயப்படல, பயமுறுத்தி கொண்டே இருந்தார்கள். எங்குமே நிம்மதியாக இருக்க முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு நபியை பயமுறுத்திய காலகட்டம் அது. அன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு உணவு இருக்காது என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். உணவு இருக்காது, 3 இரவுகளை நாங்கள் கடந்து செல்வோம். பிலால் அவர்களுடைய இந்த தோளில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சின்ன ஹேண்ட்பேக் மாதிரி, அவர் காலத்தில் செஞ்ச ஒரு சிறிய ஹேண்ட்பேக், அதில் இருக்கிற உணவை தவிர என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஆரம்ப கட்டத்தை சொல்றாங்க. பிலால் அவங்களுக்கு விடுதலை கிடைச்சதோட இஸ்லாம் அவங்கள பரிசுத்தப்படுத்திருச்சு, விடுதலை ஆயிட்டாங்க. எப்படி இருக்கலாம்? இன்னைக்கு சிலர் அப்படி இருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வர்றாங்க, சில தொந்தரவுகள்லேருந்து அவங்க மீண்டுறாங்க, உலக வசதி கவருது, அல்லாஹ் தந்த பல அருள்களை அனுபவித்து கொண்டு இஸ்லாத்துக்கு வந்ததை மறந்துடுறாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறாங்க. பலரை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. இவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிச்சு, பல தொல்லைகள் இருந்து விடுதலை கிடைச்சிச்சு. அதோடு அவர் இஸ்லாத்தோடு கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டி இருப்போம்னு இருந்தாரா? அப்படி இருக்கல. ரசூலுல்லாஹ் நினைச்சு சொல்றாங்க, இவ்வளவு கடுமையான ஒரு காலகட்டத்திலும் பிலால் அவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு அருகில் இருந்திருக்கிறார். உணவில்லாத காலகட்டம்,
இஸ்லாத்தை பற்றி அச்சுறுத்தப்படுகின்ற காலகட்டம், அவ்வளவு பயமிக்க காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில் பிலால் அவர்கள் இருந்தார்கள் என்ற நிகழ்வை பார்க்கலாம். அவங்களுடைய அமல்கள் எடுத்துக்கிறங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவங்க கனவுல சொர்க்கம் காட்டப்பட்டதில் கேட்பாங்க, உங்களுடைய காலடி ஓசையை நான் கேட்டுறேனே பிலாலே, உங்கள் காலடி ஓசை அல்லாஹ் எனக்கு செவிமடுக்க செய்தான், நீங்கள் என்ன அமல் செஞ்சீங்க அப்படின்னு அல்லாஹ்விடத்தை கேட்பாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, என்கிட்ட அப்படி எதுவும் தனித்துவமாக ஒரு அமலும் இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, ஒன்று செய்வேன், நான் ஒது செய்தால் 2 ரக்காத் தொழுகிறேன். அவங்கள்ட்ட இருந்த ஒரு வித்தியாசமான வளமை, நான் ஒது செய்தால் 2 ரக்காத் தொழுவேன். எப்போ ஒழு செஞ்சாலும், எப்பெல்லாம் ஒழு முறியதோ ஒழு செய்வார், 2 ரக்காத் தொழுதுருவார். இது அவர்கிட்ட இருந்த வித்தியாசமான இடம். ரசூலுல்லாஹ் அதுவாக இருக்கலாம் என்று எண்ணினார்கள். அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போறதுக்கான அமலாக ஒரு 2 ரக்காத் டிஃபரெண்டாக அவர் செய்கிற அந்த பகுதி இருக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்தார்கள். அப்போ சொர்க்கம் போற வரைக்கும் தான் எவ்வளவு நாள் அவர் தொழுதிருப்பார்னு பாருங்க. இஸ்லாத்துக்கு வந்தோம் அதோட விட்டு கொடுத்தோம் என்றல்ல, ஈமானை ஏற்றுக்கொண்டோம் அமல்கள் செய்யாம உலகத்தில் வாழ்ந்தோம்னு அவங்க இருக்கல. கடைசி காலம் கட்டம் வரைக்கும் அல்லாஹுவின் தொடர்போடு அமல்களோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. சஹாபாக்கள், நபி அவர்கள் எல்லாரும் சரியான டயர்ட், பயங்கரமான டயர்டில் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த அறிவிப்பையே செய்கிறாங்க. எங்களை அந்த இடத்துல ஸ்டே பண்ண போகிறாங்க, அந்த இருட்டில் பாலைவனத்தில் தங்க போகிறாங்க. எங்களை ஃபஜ்ருடைய நேரத்தில் எழுப்புறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்துக்கிறங்க, ஏன்னா எல்லாருமே டயர்டாக, ரசூலுல்லாஹ் முதற்கொண்டு போருக்கு போயிட்டு வந்து டயர்டில் இருக்கிறாங்க. இப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களும் டயர்டு தான். எந்திரிச்சு என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நான் எழுப்புறேன். எல்லாரும் நிம்மதியாக தூங்கிட்டாங்க. சஹாபாக்கள் தூங்குறாங்க, ரசூலுல்லாஹ் தூங்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் வாகனத்தின் அருகாமையில் நின்று வக்கான பிலாலும் யுஸல்லி, என்ன செய்கிறாருன்னா தொழுகிறார். அவங்க வணக்கத்தை பாருங்க. அவங்களுக்கு அடிமைத்துவத்திலிருந்து விடுதலை கிடைத்ததோடு இஸ்லாத்தை அவங்க மறக்கலை, அல்லாஹ் மறக்கலை, அல்லாஹ்வுக்கு நன்றி கிட்டு போகலை. எல்லா நாளும் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உடல் சோர்வோடு அவரும் தான் போர்க்களத்துக்கு போயிட்டு வந்தார். அவ்வளோ சிரமத்தோடும் அந்த டயர்டில் ஃபஜ்ரு தாமதமாகி போயிரும்ல, எல்லாரும் தூங்கிட்டா யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்து காப்பாற்றணும் ஃபஜ்ருக்கு. அதுக்காக ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எல்லோரும் உறங்குகிறார்கள், பிலால் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நான் உங்களுக்காக விழித்திருக்கிறேன் என்று சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கல, என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கல. வக்கான பிலாலுன் யுஸல்லி, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டே இருந்தார்கள். இதுவரைக்கும் இரவுல உறங்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள்லாம், ஃபஜ்ருடைய அந்த எண்டு வருமே, ஃபஜ்ருடைய எண்டு, அது வரைக்கும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டே இருந்தார்கள். ஒரு நேரம் ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்றதுக்கு சில மினிட்ஸ் நேரம் இருக்கும். நம்மளும் அப்படியான நிலையை உணர்வோம். இன்னைக்கு ஒற்றைப்படை இல்லையா, எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போவோம். 1 மணி 1:30 மணி 2 மணி குர்ஆன் ஓதிட்டு இருப்போம். கண்ணு லேசாக அசத்து, ஒரு டீயை போடு குடிச்சிட்டு மர தொழுகு இருந்துகிட்டே இருப்போம். அந்த ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதனுடைய நன்மை இருக்கிறது. லைலத்துல் கத்ருடைய இரவின் அந்த பாக்கியம் ஃபஜ்ர் வரைக்கும் இருக்கிறது. அது வரைக்கும் அமல் செய்யணும். வருஷத்தில் இந்த ஒற்றைப்படை 10 நாட்களுக்குள்ள நம்ம அதை அடைய போகிறோம். ஒரு தூக்கத்தை தியாகம் பண்ணுவோமே, இந்த அந்த வர்ற நேரத்தில் ஃபஜ்ரை ஓட்டுற நேரத்தில் ஒரு தூக்கம் வந்துடும். எப்படி வருதுன்னு தெரியல, அதான் ஷைத்தான். அப்படி ஒரு தூக்கம் வந்துடும். பாங்கு இங்கே சகருக்கு பாங்கு சொல்லும் போது தான் நமக்கு திடீர்னு முடிப்போம், ஆஹா விட்டமே, பாதி தொழுக போச்சு, பாதி குர்ஆன் போச்சு, அல்லாட்ட மன்னிப்பு தேடலையே, அந்த இரவை கழிச்சு. இப்படி பிலால் அவர்கள் லேட் நைட் முழுக்க தொழுது கொண்டிருந்தவர்கள் ஃபஜ்ருக்கு சில நிமிடங்கள் அசந்துட்டார், தூங்கிட்டார். அப்படியே ஒரு வாகனத்து மேலே சாஞ்சி தூங்கிட்டு இருக்காரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, முகத்தில் செவட்டில் வெயில் அடிக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி அடிக்குது சுள்ளுன்னு. அந்த அளவுக்கு ஃபஜ்ர் நேரம் தாண்டி போச்சு. எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு நின்று, பிலாலே என்ன செஞ்சீங்க, தூங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு உறக்கத்தை தந்தவன் எனக்கும் உறக்கத்தை தந்து விட்டான். எவ்வளவு நெருக்கம் இருந்தால் இந்த வார்த்தை வாசகங்கள் வரும். நபியோடு எவ்வளவு டீப் ரிலேஷன்ஷிப் இருந்தா இப்படி ஒருத்தர் பேச முடியும், யோசிச்சு பாருங்க. அவ்வளவு நேசமிக்க தூதராக அந்த மக்களோடு பிலாலோடு அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். பிலால் அவர்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு உறக்கத்தை தந்த ரப்பு எனக்கு தூக்கத்தை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒண்ணுமே சொல்ல, எல்லாரும் எந்திரிங்க, இந்த ஸ்பாட்டை காலி பண்ணுங்க, வேற இடத்துக்கு போவோம். ஷைத்தான் இங்க நம்மளோட தூங்கிட்டான். நம்ம வீட்டுல டெய்லி தூங்குறான் இல்லையா? ரமலான் முடிஞ்சுன்னா முதல் நாளே என்ன செஞ்சிருவான், நம்ம வீட்டில் வந்து ஆள்கிட்ட போட்டுருவான். நல்லா பாதுகாக்கணும், நம்ம வாழ்க்கையை பண்படுத்தணும். சிரிக்கிறதுக்குள்ள விஷயம் இல்லை. இங்கே நாம் என்ன பண்பட்டோமோ ரமலான்ல வாழ்க்கை முழுக்க அது வரும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல ஷைத்தான் நம்மளோட தங்கிட்டான், அதனால இடத்தை காலி பண்ணுங்க, இங்க இருக்க கூட அசுத்தம். அப்ப நம்ம வீட்டில் எத்தனை நாட்கள் ஷைத்தான் குடிகொண்டு இருக்கிறான் பாருங்க. ஃபஜ்ர் தொழுகாம எவ்வளவு மக்கள் உறங்குகிறோம்.
எவ்வளவு கடந்து போகிறோம் இந்த காலத்தை. இப்ப ஷைத்தான் நம்மளோட இருக்கிறான், நம்மளை வழி கெடுக்கிறதுக்கு, நம்மை நாசப்படுத்த, நம்மை நரகத்தில் சேர்க்க. அவன் போராட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நம்மளோடு இருக்கிறான். ரசூலுல்லாஹ் அந்த இடத்தை விட்டு தள்ளி போய் அங்கே பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பாங்கு சொல்றாங்க. அந்த இடத்தில் தொழுதார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வணக்க வழிபாட்டோடு அவங்க வாழ்க்கை நீட்டமாக இருந்தது என்பதை நம்முடைய அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறுகளில் நிறைய படிக்க முடிகிறது. அன்புள்ள சகோதரிகளே, இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் பைத்துல் மால் அன்றைய காலகட்டம், மதீனா நல்ல வளர்ச்சி அடைஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறம் இல்லை, ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள பைத்துல் மால்ல பெரிய பொருளாதாரம் இருக்காது. எல்லா சஹாபாக்களுமே ஏழ்மை. பெரும்பாலும் அஸ்ஹாபு சுஃபா என்ற ஒரு பெரிய கூட்டமே மதீனாவில் இருப்பாங்க. அவங்களுக்கு வீடு கிடையாது, குடும்பம் கிடையாது, மாற்று ஆடை கிடையாது, உணவு கிடையாது. தம்மோடு இருக்கின்ற ஏனைய தோழர்கள் போய் ஏதாவது உழைத்து கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தா தான் உணவு. இப்படி ஒரு பெரும் டீமே என்ன செஞ்சாங்க மதீனாவில் இருந்த காலகட்டம். இப்படியான நிலையில சிலர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வருவாங்க. யார சொல்ல, ட்ரெஸ் இல்லை, சாப்பாடு இல்லை, கடனா இருக்கிறேன், சிரமங்களா இருக்குது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் மறுக்க மாட்டாங்க. அவங்களும் ஏழ்மை தான், மறுக்க மாட்டாங்க. இந்த கட்டத்தில் அல்லாஹுவின் தூதருக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கின்ற ஒரு தனித்துவமான நபராக நான் தான் இருந்தேன் என்று பிலால் சொல்றார். இந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு எதை காட்டுது தெரியுமா? ஒரு சமுதாயம் அவங்கள ஒரு சாதாரண பொருளாக பார்த்தது இல்லையா? ஒரு பொருள், தூக்கி வீசலாம், என்னமும் செய்யலாம், எப்படி அவதிப்படுத்தலாம் என்றெல்லாம் இவர்கள் மனிதர்களே கிடையாது, மிருகங்களை விட மோசமானவர்கள் என்ற இடத்தில் வைத்து பார்த்த ஒரு அந்த கூட்டத்தை, அதிலிருந்த ஒரு முக்கியமான நபரை பிலால் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் வந்து தன்னோட வச்சுக்கிட்டாங்க. விரட்டி விட்டுல, ஏதோ இஸ்லாத்துக்கு வந்தாரு, மார்க்கத்துக்கு வந்துட்டாரு, ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி என்று இன்றைக்கு சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, வந்ததோட முடிஞ்சு. இன்னைக்கு வந்ததோட முடிஞ்சு. அவங்களுக்கு நமக்கு தொடர்பு, இஸ்லாமிய உம்மத்தின் தலைவராக இருப்பவர்களுக்கும் அவங்களுக்கு உண்டான தொடர்பு. அல்லாஹ்வுடைய தூதர் மக்களோடு மக்களாக அவரை வாழ செய்யல. எந்த சமுதாயம் அவர்களை ஒதுக்கியதோ, கேவலமாக பார்த்ததோ, அற்பமாக பார்த்ததோ, அந்த மக்கள் மத்தியில் பிலால் பாருங்க என்று தன் அருகாமையில் அல்லாஹ்வுடைய தூதர் வைத்தார்கள். எல்லா கட்டத்திலும் வீட்டு வாசல்ல பிலால். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலகட்டம் முழுவதிலும் அந்த பள்ளியில் பாங்கு சொன்னவர் பிலால். அல்லாஹ்வுடைய தூதருக்காக மட்டுமே பாங்கு சொன்னார், மௌத்துக்கு அப்புறம் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதருக்காக மட்டுமே சொன்னார். எவ்வளவு நெருக்கம்! எங்கே போனாலும் பிலால். கஷ்ட காலமா அந்த இடத்துல பிலால் நிற்கிறார். யாராவது வந்து அல்லாஹ்வின் தூதருக்கு உதவி தேடி வர்றாங்களா, இந்த உதவிக்கான பொருளாதாரத்தை, உணவுகளை ஈட்டுவதற்காக கடன் வாங்க பிலால் தான் போவார். எல்லா இடத்துலையும் பிலால் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க இதுல இருந்து? வார்த்தையால் மட்டுமல்ல, நான் வாழ்ந்து காட்டுறேன் பாருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். வார்த்தையால நீனும் இவனும் சமம் என்பதல்ல, நானும் இவரும் சமம். இந்த நிப்பாட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. நானும் அவர் சமம். மௌத்து வரைக்கும் இருந்தாங்க பிலால். இப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி கடன் கேட்குற, அதாவது பொருளாதாரம் கேட்குற நிலையில் பைத்துல் மாலுக்காக கடன் வாங்க போகிறார். தனக்காக வாங்க போகல, பைத்துல் மாலுக்காக கடன் வாங்க போகிறார். கடன் தர்றதுக்கு ஒரு முஷ்ரிக், ஒரு காஃபிர் என்ன செய்கிறான்னா ரெடியாக வர்றான். அவன் சொல்கிறான், நீ ஏன் அங்கெங்கெல்லாம் வாங்குறீங்க, என்கிட்ட வாங்குங்க, நான் தர்றேன், இந்த அக்ரிமெண்ட் இந்த டேட்டுக்குள்ளே என்கிட்ட திருப்பி தந்துடணும் என்று ஒரு உள்நோக்கத்தை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்கிறான், அவன் பேசுகிறான். அதே மாதிரி கடன் கொடுக்கப்படுகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. பைத்துல் மாலுக்கு போகுது. யாருக்கு கேட்டாலும் எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்தாச்சு. ஒரு 2-3 நாட்கள் கடந்து செல்ல தொழுகைக்காக பாங்கு சொல்ல தயாராகி கொண்டிருக்கிறார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. மக்கள்லாம் நிற்கிறாங்க, பாங்கு சொல்ல ரெடியாக இருக்கிறார். அந்த பொதுவான சபையில் கடன் கொடுத்தால ஒரு காஃபிர், அந்த காஃபிர் வந்து என்ன சொல்கிறான்னா, பிலாலே கடன் வாங்கின ஞாபகம் இருக்குல்ல, கரெக்டாக அந்த டேட்டில் தந்துடணும். நீ தரவில்லை என்றால் ஆரம்பத்தில் எப்படி இருந்தியோ அது மாதிரி உன்னை நான் எடுத்துருவேன்டார். இந்த காஃபிர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்? இஸ்லாத்துக்கு முன்னாடி அடிமை. அதை சொல்கிறான், அந்த காஃபிர் சொல்கிறான், நீ கடனை திருப்பி தரலை அந்த டேட்லன்னா நான் லேட் பண்ண மாட்டேன். ஆரம்ப கட்டத்தில் நீ எப்படி அடிமையாக இருந்தாயோ அது போன்ற அடிமையாக என்னிடத்தில் நீ இருக்கணும் சொல்லிட்டு போயிட்டான். பிலால் அவர்கள் சொல்கிறார்கள், என் உள்ளத்தில் எல்லா மனிதர்களுக்கும் அந்த கவலை வந்துருச்சு. வேறு வேறு விஷயங்களாக இருந்தால் ஓரளவுக்கு பொருந்தி கொள்ளலாம். பிலால் அவர்கள் எதற்காக கவனிக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு இந்த மார்க்கத்திற்குள் இணைந்தார்களோ, எதிலிருந்து ஒரு மிக பெரும் நிம்மதியும் விடுதலையும் கிடைக்கப்பட்டதோ அதில் திரும்ப ரிட்டர்ன் போகிற ஒரு நிலை உருவாக போகுது.
ரசூல்லாவும் கஷ்டம், இவங்களும் கஷ்டம். நாள் நெருங்கிக்கிட்டே வருது. பிலால் அவங்க கவலையோடு ரசூல்லாட்ட போய் நிகழ்வை சொல்கிறாங்க. யார் ரசூலல்லாஹ், இந்த மாதிரி கடன் வாங்கினவங்களுக்கு தெரியும், கடனை திருப்பி கொடுக்கலன்னா இது மாதிரி என்னை அடிமையாக எடுத்து விடுவேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். நான் இன்னொரு இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்களோடு கொஞ்ச நாள் நான் போய் இருந்துருவேன். அவர் ஒரு மனநிலையை பாருங்கள். இங்கே இருந்தால் என்னை அடிமைப்படுத்திடுவாங்க, நான் இங்கேருந்து போய் அந்த இடத்துல இஸ்லாம் ஏற்று இருக்கிற மக்கள் மத்தியில் கொஞ்ச நாள் வாழ்கிறேன். இந்த காஃபிருக்கு கடன் கொடுப்பதற்கான தொகையை அல்லாஹ் உங்களுக்கு தந்துட்டா எனக்கு சொல்லி அனுப்புங்க, நான் வந்துடுறேன், கொடுத்துருவோம் என்று அவர் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ்க்கு பதில் சொல்ல ஒன்றுமே இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட என்ன இப்படி சொல்கிறீங்க பிலால், இருந்தாங்க காசுன்னு கொடுக்க அல்லாஹ்வுடைய தூதர். அந்த சமுதாயம் அவ்வளோ ஏழ்மை, அவ்வளோ கஷ்டகாலம், எடுத்து கொடுத்து உதவ எவ்வளோ நெருக்கமான தோழர் இல்லையா? எதிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பாதுகாத்தார்களோ அந்த இடத்துல போய் நிற்கிறார் அவர். அங்கேயாவது உதவி செய்ய முடியணுமில்ல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த கட்டத்திலும் முடியாத ஒரு சூழ்நிலை, அமைதியாக இருந்தார்கள். அந்த அமைதியை அனுமதியாக பிலால் அவர்கள் ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சார்னா கிளம்புறதுக்கு ஆஜராகிறாங்க. அடுத்த நாள் எல்லா பொருளாதாரத்தை, அவங்களுடைய அந்த உடை, வாள் இதையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு தயாராகி செல்கின்ற ஒரு நேரம். இப்போ ரசூலுல்லாஹ்ட்டேருந்து ஒரு ஆள் வர்றாங்க பிலால்கிட்ட. பிலாலே அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிட்டாங்க. கிளம்ப போகிறாங்க. கிளம்ப போகிற நேரத்தில் பிலாலே அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிட்டாங்க. வர்றாங்க. வந்தால் 2 ஒட்டகம் நிற்கிது. முதுகு நிறைய ஒரு பொதி உள்ள நிறைய பொருள்கள் இருக்கிற மாதிரியான ஒரு 2 ஒட்டகம் நிற்கிறது. அதை கடந்து பார்த்துக்கிட்டே வர்றாரு பிலால். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் யார் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டீங்களா? பிலாலே, நீங்கள் வரும்பொழுது 2 ஒட்டகமும் அதன் முதுகில் இருக்கிற பொருள்களையும் பார்க்கலையா? அது எனக்கு ஒரு நாட்டின் அரசன் தந்த அன்பளிப்பு. யாருடைய ஏற்பாடு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் கைவிட மாட்டாங்க. அல்லாஹ் அவனுக்காக இந்த உலகத்தில் வாழ்கின்ற, தியாகம் செய்கின்ற, முனைப்பு காட்டுகின்ற எந்த அடியார்களையும் ஒருபோதும் அல்லாஹ் கைவிட மாட்டான். பிலால் அவர்கள் அந்த ஊரை விட்டு போகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றாங்க, பிலாலே 2 ஒட்டகம் நிறைய பொருள்கள் இருக்குது, நீங்க பார்க்கலையா? எல்லாம் உங்களுக்கு தான், எடுத்துக்கிறங்க. எனக்கு அன்பளிப்பு வந்தது, அனைத்தையும் எடுத்து யார் யாரிடமெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினீர்களோ அத்தனை கடனையும் அடைத்து விட்டு திரும்புங்கள். நீங்க அவ்வளோ கடனையும் கொடுக்காத வரைக்கும் இங்கிருந்து நான் வீட்டுக்கு போக மாட்டேன்ட்டாங்க. விட்டுட்டு போகல, கொடுத்துக்கிறங்க, போய்க்கிறங்கன்னு போகல. அருமையான தலைவர், நீங்க முழுசா கொடுத்துட்டு திரும்பாத வரைக்கும் இந்த இடத்துல மஸ்ஜித் நபவியில் இங்கே நான் உட்கார்ந்துருப்பேன்டாங்க ரசூலுல்லாஹ். பிலால் அவர்கள் சுற்றி திரிகிறாங்க. எல்லா பக்கமும் கொடுத்துட்டு எடுத்த கடனை எல்லாம் கொடுத்து விட்டு கொஞ்சம் மிஞ்சி இருக்குது. வர்றாங்க ஈவினிங் டயத்தில் யார் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, பிலாலை கொடுத்துட்டீங்களா? அங்கேயே தான் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், எங்கேயும் போகல. இங்கிட்டு அவங்க வீடு, பக்கத்தில் அவங்க மனைவிமார்கள் வீடு, எங்கேயும் போகல. ரசூலுல்லாஹ் பள்ளியில் இருக்கிறாங்க. பிலால்கிட்ட கேட்டாங்க, கொடுத்துட்டீங்களா? யார் ரசூலுல்லாஹ், கொஞ்சம் மிஞ்சி இருக்குது, சில நபர்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டியிருக்கு, அதை கொடுத்து முடிச்சுட்டு வாங்க, நீங்க அதை முடித்தால்தான் நான் வீட்டுக்கு போவேன். அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். பிலால் வேகமாக போய் யாருக்கு எஞ்சி இருந்த கடன் இருக்கிறோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொன்னார்கள். அதன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு போனார். அந்த தோழமையை பாருங்கள். தன்னோடு நெருக்கமாக இருந்த அந்த தோழர்களை பாதுகாக்க அல்லாஹ்வின் தூதர் காட்டிய அந்த அருமையான அன்பு, இணக்கம், இப்படி ஒரு தலைமைத்துவத்தை உலகத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. இப்படி அல்லாஹ்வின் தூதர் பிலால் அவர்களை நெருக்கி வைத்திருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இன்னும் ஒரு கட்டத்தில் பாருங்கள், நிறைய சொல்லிட்டே போகலாம். அவ்வளவு சிறப்பான ஒரு வரலாறு பிலால் ரலியல்லாஹுடைய வரலாறு. மக்கா வெற்றி இது ஒரு போராகத்தான் அமைந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிறைய படையோடு வந்தார்கள். என்றைக்கும் இல்லாத கூட்டம் அன்னைக்கு. மக்கா குறைஷியர்கள் எந்த அளவுக்கு வேகமாக அன்றைக்கு இருந்தார்களோ அந்த வேகம் அப்படியே குறைஞ்சு போச்சு. போருக்காக வந்தாங்க, வாழை தொங்க போட்டுட்டு வந்தாங்க. அமைதி ஒப்பந்தத்துக்கு வரல, எந்த உடன்படிக்கை பேசுறதுக்கு வரல, வரட்டுமான்னு கேட்டுட்டு வரல, அடிப்போம்னு வந்தாங்க. இதுக்கு மேல விட மாட்டோம், காபாவுக்கு நாங்க தான் சொந்தக்காரங்க என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான படை. அல்லாஹ்வை துதி செய்து கொண்டே வந்தார்கள். அந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற குறைஷியர்கள் கோழைகளாக வீட்டில் சென்று ஒளி ஆரம்பித்தார்கள். எதிர்த்து வந்தவன், அடிக்க வந்தவன், மதீனாவுக்கு டேமேஜ் பண்ணிடுவோம் ஏண்டா சொற்பமா இருந்தாங்கல்ல, போய் அடிச்சிடலான்னு பதிரிலே மிக பேரிடிகளை வாங்கி கொண்டு சென்றார்கள். அப்படி போய் தொந்தரவு கொடுத்தவன் வர்ற படையையும் அந்த தக்பீர் முழக்கத்தையும் அவங்களுடைய ஈமானிய வேகத்தையும் பார்த்து பயந்து அச்சப்பட்டு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள மூளைக்குள்ள போய் நுழையான். அப்படி ஒரு கட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். ஒவ்வொரு அறிவிப்பு செஞ்சாங்க, யாரையும் தண்டிக்கல. அன்றைய நாள் எல்லாரும் பின்வாங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சு யாரையும் தண்டிக்கல.
அபூ சுஃபியானுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லோருக்கும் மன்னிப்புண்டாங்க. இன்னருடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாருக்கும் மன்னிப்பு. இன்றைய தினம் யாரையும் நாங்கள் பழி வாங்க மாட்டோம் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த ஒரு காஃபிருடைய கரத்தில் அந்த கீ இருந்தது, காபத்துல்லாவுடைய கீ. ரசூல்லா கேட்டாங்க, எடுத்துட்டு வா. தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு அடிச்சான். காபத்துல்லாவுக்கு முன்னாடி தொழ முடியல. ரசூல்லா ஒரு சுஜூது செய்யும் பொழுது ஒட்டகத்தின் குடலை கொண்டு வந்து போட்டு மூச்சடைக்க வச்சான். அவ்வளவு மோசமாக இருந்த காலகட்டத்தை அல்லாஹ் மாற்றினான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை நாம் தரப்போகிறோம் நபி. அதான் சிறந்த வெற்றின்னு அல்லாஹ் கொடுத்தான். எந்த பூமியை விட்டு போனாங்களோ அந்த பூமி கைக்குள்ள வந்துச்சு. காபத்துல்லாவுடைய கீ அப்படி பவ்யமாக வந்து கொண்டு வந்து வந்துட்டு போயிட்டான். ரசூல்லா திறந்தாங்க. இந்த நிகழ்வு நிறையா இருக்குது. பிலால் சம்பந்தப்பட்ட செய்தியை மட்டும் சொல்கிறேன். பெரும் படை பின்னாடி நிற்குது. யார்? அபூபக்கர் நிற்கிறாங்க, உமர் நிற்கிறாங்க, உஸ்மான் நிற்கிறாங்க, அலி நிற்கிறாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், பெரும் பெரும் நபி தோழர்கள், இஸ்லாத்திற்காக மிக பெரும் புரட்சி செய்தவர்கள், தம் குடும்பத்தை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், அனாதைகள் ஆக்கப்பட்டவர்கள், சொத்துக்களை இழந்தவர்கள், எல்லோரும் நிற்கிறாங்க. பெரும் பெரும் நபி தோழர்களாம் நிற்க அல்லாஹ்வுடைய தூதர் காபத்துல்லாவை திறக்கிறாங்க. பிலாலே வாங்கிட்டாங்க, உசாமத் இப்னு ஸைத் வாங்கிட்டாங்க, உள்ள போனாங்க, பூட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இதெல்லாம் என்ன நமக்கு படிச்சு தர? யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய படை. அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஏன்னா காபத்துல்லா அபாபில் பறவையால் பாதுகாக்கப்பட்ட வரலாறு உண்டு இல்லையா? காபத்துல்லாவை யானைப்படை அப்ரஹாங்கிற படை அழிக்க வரும் பொழுது அப்துல் முத்தலிப் என்ன, அவர் ஒரு காஃபிர். ஆனால் அவர் உள்ளத்தில் அல்லாவை நினைச்சிருந்தார், இணை வைத்தார், அல்லாவை நினைத்திருந்தார். உன்னுடைய ஆளையை நீ பாதுகாத்துக்குன்னு போயிட்டார். ஒரே ஆள், அவர் தான் உரிமையாளர். மிக பிரம்மாண்டமான யானைப்படையை சிறு சிறு பறவைகளை வைத்து அல்லாஹ் அழிச்சான் இல்லையா? ரசூலுல்லாஹ் வந்து காபத்துல்லாவை திறந்து உள்ளே போயிட்டாங்க. எதுவும் அழிக்கலையே, ஒரு ஆபத்தும் வரலையே. அப்ப அந்த ஆலயத்துக்கு சொந்தக்காரன் யார் என்பதை அந்த மக்கள் அறிந்துத்தான் இருந்தார்கள். காபிர்களாக இருந்தாலும் அப்துல் முத்தலிப்புடைய உணர்வு அவங்களுக்கு இருந்தது. காபா வெற்றி கொள்ளப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் தன் தோழர்களோடு வந்து 2 நபரை அழைத்துக் கொண்டு அந்த காபாக்குள்ள போய் நிற்கிறாங்க. எந்த அவாவிலும் வரல, எந்த அழிவுகளும் நடக்கல, எந்த மாற்றம் இல்லை. அந்த மக்களுடைய உள்ளம் உணர்த்துகிறது, உண்மையிலே இவர் தூதர் தான். எல்லாரும் கூட்டம் கூட்டமாக அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்க ஆரம்பித்த அந்த தருணம். அப்ப அந்த சமுதாயத்தில் தான் பிலால் அவர்கள் அடிமட்டமாக பார்க்கப்பட்ட ஒரு இடம். மக்காவில் ரொம்ப அடிக்கப்பட்டாங்க, கேவலப்படுத்தப்பட்டார்கள், மனித பிறவியாகவே மதிக்கப்படாமல் இருந்தார்கள். இத்தகைய சபைக்கு மத்தியில எவ்வளவோ அந்தஸ்து மிக்க நபித்தோழர்கள் இருக்கின்ற அந்த சபையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த சமுதாயம் யாரை அடிமை என்று துரத்தியதோ, அடித்ததோ, துன்புறுத்தியதோ அதே உசாமத் இப்னு ஸைத் அவரும் ஒரு அடிமை, அவரை அழைத்தார்கள். இஸ்லாம் அவர்களை மேன்மைப்படுத்தியது. பிலால் அவரும் அந்த சமுதாயத்தில் அடிமையாக கேவலப்படுத்தப்பட்டார். அதே பிலாலை அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தார்கள். 2 பேரை தவிர யாரையும் கூட்டிட்டு போகல, உள்ள போய் லாக் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ல வராங்க ரசூலுல்லாஹ்? யாருக்கு மத்தியிலும் எந்த வித்தியாசம் கிடையாது. கடைசி வரைக்கும் அதை சொன்னாங்க, கடைசி வரைக்கும் அதை பின்பற்ற வச்சாங்க. கதவை திறந்துட்டு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. பிலால் வெளியே வர்றாரு, உசாமத் இப்னு ஸைத் வர்றாரு, சஹாபாக்கள் ஓடுறாங்க. யாருடைய மனசிலையும் என்னையை கூட்டு போலே ரசூலுல்லாஹ், இவரை போய் கூட்டு போனாங்களே என்ற அந்த பிரிவு இல்லை. நமக்கு அந்த சிந்தனை வரும். நம்மள்கிட்ட நிறைய பாகுபாடுகள் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது. நாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், ஒரே சகோதரிகளாக இருக்கிறோம், ஆனால் பிரிவினைகள். கவலைப்படணும். இந்த நிலை நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. இஸ்லாம் இதை துடை தெரிந்திருக்கிறது. இஸ்லாம் நம் உள்ளத்தை ஆட்கொண்டிருக்கிறதா? அவங்களும் நம்மளும் சகோதரர், அவங்களும் நம்மளும் சகோதரிகள். எந்த விதத்திலும் மாற்றம் வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் பாருங்க, இவங்களை வெளியே வந்ததுக்கப்புறம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாரு, பிலாலுடைய கையை பிடிச்சி, பிலாலே என்னையே ரசூலுல்லாஹ் கூப்பிடுன்னு கேட்கல, உங்களை போய் கூப்பிட்டு போனாங்கன்னு சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே நின்று தொழுதாங்கன்னு கேட்டாங்க. உள்ள போய் உள்ள என்ன செஞ்சாங்க, மறைச்சிட்டாங்களே, தெரியலையே என்ன செஞ்சாங்க, எங்கே தொழுதாங்க. அவங்க ஆர்வம், அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக யாரை அடிமையாக அந்த சமுதாயம் பார்த்ததோ அவர்களை மௌலவிகளாக அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்குனாங்க. மார்க்கத்தை சொல்லி கொடுக்குற இடத்துல ரசூலுல்லாஹ் அவங்களை உருவாக்கி விட்டாங்க. அவங்கள்ட்ட போய் மார்க்க ஃபத்வாக்களை கேட்கின்ற அறிஞர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். அன்புள்ள சகோதரிகளே, அடிமைத்துவத்தை கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் துடை தெரிந்தார்கள். கடைசியாக தன் மரணத்திற்கு முன்னால் ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லப்படுகின்ற இறுதி பேருரையிலும் கூட எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏற்று நிற்கின்ற அந்த பெருங்கூட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் யாரும் யாரை விடவும் சிறந்தவர் கிடையாது.
ஒரு வெள்ளையாக இருப்பவன் கருப்பனை விட சிறந்தவன் கிடையாது. அரபி பேசக்கூடியவன் அரபி அல்லாத எவனை விடவும் சிறந்தவன் கிடையாது. இல்லா பி தக்வா, உங்கள் உள்ளத்தில் இறையச்சம் மேன்மையாக ஒருவரை விட ஒருவருக்கு அதிகமாக இருக்கும் என்றால் நீங்கள் அவரை விட சிறந்தவரை அன்றி உங்கள் தோளால், உங்கள் மொழியால், உங்கள் பிறப்பால், இனத்தால், தேசத்தால் எதிலும் நீங்கள் சிறந்தவர்கள் கிடையாது என்று அல்லாஹ் சொன்னார். மௌத்துக்கு முன்னாடி சொன்ன உபதேசம் கடைசி வரைக்கும் அதை சொன்னார்கள். அந்த சமுதாயம் அதை பின்பற்றியது. இன்றைக்கும் நம் உள்ளத்தில் ஒரு அடிச்சுவடு கூட, ஒரு கருப்பை நம்ம பக்கத்தில் நிற்கிறார், கருப்பை நிற்கிறானே சிந்தனை வருதா? பள்ளியில் போய் நிற்கும் போது காபா, உம்ராக்கு போறோம், ஹஜ்ஜிக்கு போறோம், எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, ஏதாவது வித்தியாசம் விளங்குதா? அல்லாஹ் அந்த கூட்டத்தை பாருங்க எப்படி மாற்றி அமைக்கிறான். நீ பணத்திலாவது வித்தியாசமா இருப்ப. இன்னைக்கு அப்படி பாக்குறோமா இல்லையா? செல்வந்தன் கொஞ்சம் செல்வம் கூட்டினவன ஒருத்தனை பார்த்து சிரிக்க மாட்டான், பேச மாட்டேங்கிறான். இதுல டிஃபரண்ட் காட்டுறோம். எதுலையுமே வித்தியாசம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய சொன்னார்கள். காபத்துல்லா, ஹஜ்ஜிக்கு போறோம், ஹஜ்ஜுடைய கிரியை எப்படி இருக்குது? ஒரே ஒரு வெள்ளத்துண்டு. எவ்வளோ பந்தாவானவனாயிரி, எவ்வளோ ஏசியில் படு, அங்கே போய் மினாவில் ரோட்டில் படுக்கணும். பக்கத்தில் ஒரு ஒன்றுமில்லாத, வீடு இல்லாத, குடும்பம் இல்லாத ஒரு ஏழை, ஒரு மிஸ்கின், அந்த நாட்டை சேர்ந்த ஹஜ்ஜிக்கு வந்திருப்பான். நம்ம தான் இங்கேருந்து செல்வத்தை தொலைச்சிட்டு போகிறோம். அந்த நாட்டை சார்ந்த ஹஜ்ஜிக்கு வந்திருப்பான்ல. ரோட்டில் சின்ன பொம்மைகளை விற்கிற ஏழையா இருப்பான்ல, உங்க பக்கத்தில் கிடப்பான். தெரியாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய பாருங்க. நீனும் அவனும் வேறு கிடையாது. அந்த துர்நாற்றத்தோட தான் நிற்கணும். அங்கே போனால் அங்கே இருக்கிற அந்த வெக்க, எவ்வளோ பெர்ஃப்யூம் அடிச்சுக்கலாம், அங்கே இருந்தால் எவ்வளோ ஏசியில் இருக்கலாம், எவ்வளோ வெக்கையிலிருந்து தவிர்த்து இருக்கலாம், எவ்வளோ அழகான ஆடை அதில் வித்தியாசப்படுத்தலாம், நான் டிஃப்ரெண்ட் அவன் டிஃப்ரெண்ட் காட்டலாம். ஒரே ஆடை, ஒரே மாதிரியான நிலை, ஒரே வனாந்தரத்தில் படுக்கணும், ஒரே மாதிரியான வணக்க வழிபாடு. காபத்துல்லாவை தவாப் செய்யறியா? நீ யாரு நான் யாரு தெரியாது. நீ எவ்வளோ பில்லியனரா இருப்பாய், நீ யாரு நான் யாரு தெரியாது. இதை இஸ்லாம் கடைசி வரைக்கும் சொன்னது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த பொன்னான வார்த்தைகள் அப்படியே இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அடிமைத்துவம், மனிதனை மனிதனாக பார்க்கின்ற விதம், இந்த விதத்தை இஸ்லாத்தை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் கற்றுத்தரவில்லை. நம்ம இன்னைக்கு அதை அனுபவிக்கிறோம். நாம அதை செஞ்சோம். இயற்கை வந்திருக்கா இல்லையாங்க? இஸ்லாமிய உள்ளத்தில் அதை ஏற்படுத்தி இருக்குது. கருப்பாக இருக்கிறாங்க, இதனால உங்களோட பழகக்கூடாது என்ற சிந்தனை உள்ளத்தில் வருதா? அடிச்சுவடே இல்லாமல் அடித்தது இஸ்லாம் ஒன்றுதான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படி பிலால் மூலமாக ஒரு சமூகத்தின் விடுதலையை சொன்னார்கள். இன்னைய வரைக்கும் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும், மதத்தால் பிரிவினை கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, ஜாதி கிடையாது, எல்லாம் பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, யாராலையும் ஒழிக்க முடியலை. ஜாதி கிடையாதுன்னு பேசுகிறவனும் கொஞ்சம் ஓரமாக தான் சிலரை பார்க்குறான். மேடையில் அரசியல் பேச்சுகளை பேசுகிறவனும் அடுத்தவனும் ஒரு மாதிரியாக தான் பார்க்குறான். இதுதான் இன்றைக்கு மனோநிலை. ஆனால் ஒரு கருப்பினத்தை சார்ந்தவன், மொழியால் வேற்று மொழி உடையவன், அல்லது நம்மை விட ஏழ்மையில் இருக்கக்கூடியவன், மிஸ்கின், யாரோ ஒருவன் நம்மை முந்தி அல்லாஹுவின் சன்னிதானத்தில் பள்ளிவாசலில் முதல் சஃப்புகளை நிரப்பி விட்டான் என்றால் நீ வெளியே வான்னு கூப்பிட முடியாது, பின்னாடி வாடா நாளைக்குன்னு சொல்ல முடியாது, சொல்றதுக்கு நமக்கு உணர்வும் வராது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி துடை தெரிந்தார்கள். இது அப்படியே வந்துச்சு. இப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் பல சிறப்புகள் இருந்தாலும் நமக்கு தருகின்ற மிகச்சிறந்த பாடம், படிப்பினை இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தின் மூலம் இந்த உலகத்தில் பறந்து விரிந்திருந்த ஒரு மிக பெரிய அடிமை சங்கிலியை இஸ்லாம் உடைத்தெறிந்தது என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த நொடி பொழுதே அவர்கள் நம்மோடு இணைந்து விடுகிறார்கள். நமக்கு அவங்களுக்கு எந்த மாற்றம் இல்லை என்ற உணர்த்தலை அந்த பிலால் அவர்களுடைய வரலாறு மூலமாக இஸ்லாம் நமக்கு படித்து தந்திருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் இது போன்ற நல்ல காரியங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்த உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.